அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மன உடம்பு அது எப்படி வேலை செய்யுதுன்னு பகுதி 3 பார்க்க போகிறோம். தீய எண்ணங்களைப் போலவே தான் நல்ல எண்ணங்களும் இச்சைகளும் இந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டவை. வெளியே சென்றிருக்கும் தாயானவள் வீட்டில் இருக்கும் குழந்தையை மிகுந்த ஆர்வத்தோடு அன்போடும் தேடும்போது அவளிடம் இருந்து மிக மிக அழகான அன்புருவோடு இளம் சூரியன் போல சிவந்த ஒளியுடன் மினுமினுக்கிக் கொண்டு குழந்தையிடம் மனவேகமாக சென்று அதன் உடம்போடு ஒன்றாக விரவி அக்குழந்தையை பரமானந்தத்தை உண்டு பண்ணும். அதாவது நோயாளிகளை நோக்கி அடிக்கடி ஆரோக்கியமான உருவங்களை அன்போடு அனுப்பி வந்தால் அந்த நோயாளி தேகத்தின் நல்ல பலன் பெறுவதோடு மனசாந்தியும் பெறுவர். வீடு வாசல் கைப்பொருள் உற்றார் உறவினரை இழந்த தவிக்கும் மனிதர்கள் மனதில் எண்ணி அவர்களை நோக்கி மனோதைரியம், சாந்தம், சந்தோஷம் ஆகிய உள்ளன்போடு அடிக்கடி அனுப்பி கொண்டிருந்தால் அவர்கள் தம்மை அறியாமலே சிறிது சிறிதாக ஆறுதல் அடைந்து துன்பத்தினின்று மனசோர்விலிருந்து நீங்குவர். மனசோர்விலிருந்து நீங்குவார்கள். நல்ல எண்ணங்களை அவசியம் கண்டு அந்த விதமாக நாள்தோறும் அனுப்பி செய்வது மிகுந்த நற்பலனை கொடுக்கும் புண்ணிய காரியமாகும். வறுமை, படிப்பின்மை முதலியவை அன்னதானமோ கல்விதானமோ செய்ய இயலாதவர்கள் இப்புண்ணியத்தை செய்து நற்பலன் பெறுவது எளிய காரியமாக உள்ளது. மனோபலமும் அதற்கேற்ற அன்பும் அறிவும் ஆற்றலும் உடைய உத்தம மக்கள் ஒரு உருவத்தையே ஒரே முறை அனுப்பி இந்த குறைபாடுகளை பூரணமாக சீர்திருத்தி விடுவர். ஆனால் பெரிய ஆள் ஒருவன் ஒரே கூடை மண்ணால் நிரப்பக்கூடிய பள்ளத்தை சிறு குழந்தை கைப்பிடியால் பலதரம் இட்டே நிரப்ப முடியும். இம்மாதிரியான வல்லமையற்ற தாய் அலைந்தேடி திரியும் மனதையுடைய சாதாரண மக்களாகிய நாம் நல்ல எண்ணங்களை அடிக்கடி அனுபவிப்பதாலேயே சித்தி பெற முடியும். அதனாலேயே விடாமுயற்சியுடனும் இந்த புண்ணிய காரியத்தை செய்து வருவரின் கோரிய பலன் கைகூடுவது உறுதி. அத்துடன் அந்த அபியாசிக்கு மனவல்லமையும் அன்பும் ஆற்றலும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வரும். இது அனுபவத்தில் காணலாம். கல்யாண பந்தலில் மணமக்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டும் அவரையவரை வேண்டிக் கொள்வது மேற்சொன்ன காரியத்தை கொண்டே. ஆனால் இந்த உண்மையை சிறிதும் அறியாத இக்காலத்தை அவையோர்கள் அதை ஒரு விளையாட்டாக கருதி முகத்தை சுளித்து உடம்பை குலுக்கியும் பிலுக்கியும் ஒருவரை உந்தி தள்ளியும் எழுந்து வர மறுத்தும் நேரத்தை வீணாக்குகிறார்கள். நிர்பந்தமாய் மணவறைக்கு கூட்டி செல்லப்பட்டவர்களுக்கு சிறிது விபூதியையும் அஷ்டிதையும் அள்ளி மணமக்கள் கண்ணில் தூவிவிட்டு திருப்பி விடுகிறார்கள். அந்த அன்பு பெண்ணோ ஆசீர்வாதமென காணப்படுவதில்லை. இம்முறை மணமக்களுக்கு குற்றத்தை செய்வதை தவிர குணத்தை உண்டு பண்ணுவதில்லை. இத்தகையோர் ஆசீர்வதிக்காதிருப்பதே உத்தமம். அன்னோரை வலுக்கட்டாயமாய் அலையாதிருப்பதே முறையாகும். உலக விவகாரங்கள் நடைபெறும் இடங்கள் பக்தி, தியானம் முதலியவனை செய்து மிகவும் பிரசாயனமாக ஒன்றாகும். அங்கு நிறைந்து நிற்கும் நினைவுகளும் அலைகளும் உருவங்களும் அதற்கு பெருந்தடையாக இருக்கும். அதனாலேயே மேல்நிலை பெற விரும்பும் மக்கள் காடு, மலை, மடங்கள், ஆலயங்கள் தேடி செல்கின்றனர். வீடுகளிலும் பூசை மாடங்கள், தியான அறைகள் தனியாக வைத்திருப்பது இதற்காகவே. இந்த எண்ண உருவங்களையும் அலைகளையும் அடிப்படையாக கொண்டவையே பண்டைய காலத்தில் ஏற்பட்ட ஆலய பிரவேச விதி ஆகும். அங்கு தக்கார் தகவிலார் எனப்பட்டது குணங்களை பொறுத்தவைய, பிறப்பை பொறுத்தவை அல்ல. இந்த விதிகள் காரணங்களை அறியாத பிற்கால மக்கள் அவற்றை சீர்குலைத்து விட்டனர். அறிவு, இச்சை, செயல் இவற்றின் மூன்றிலும் மனிதன் செய்யும் நல்வினைகளும் தீவினைகளும் அவற்றோடு ஏற்படும் பலாபலன்களும் ரோகிணி அல்லது மறுபிறப்பு வரலாறு என்ற நூலின் விளக்கங்களாக கூறப்பட்டிருக்கின்றன. உலகம் பலவிதமாக காணப்படும் அனைத்து உயிர்களும் ஒன்றை உபதேசித்து நம்பிக்கை உண்டாவதில்லை. வைசூரி, பேதி, விஷக்காய்ச்சல், பிளேக் போன்ற தொற்று வியாதிகளால் வலியோர், எளியோர், முதியோர், இளையோர், கற்றோர், மற்றோர் என பாகுபாடு பாராமல் அனைவரையும் ஒன்றுபோல் யமலோகத்தில் ஏகலோகத்தில் இழுத்தடிக்கும் போது இந்த உண்மை ஒரு சிலருக்கு புலப்படலாம். ஆனால் புவர்லோக சுவர்லோக காணவல்லாருக்கு ஒவ்வொரு இச்சையும் அவர்களுக்கு எண்ணமும் அவற்றின் உருவங்களும் அலைகளும் சலனங்களும் எதிரலைகளும்
ஏக காலத்தில் எப்புறமும் நொடிப்பொழுதில் பரவுவதை எல்லோரும் ஒன்றாவது போல தாக்குவதையும் நேரில் கண்டபின் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனி வாழ்க்கை வாழ முடியுமென்ற எண்ணமும் அறவே நீங்கிவிடும். அலரானது தன் நறுமணத்தை அதாவது மலரான தன் நறுமணத்தை துர்நாற்றத்தையும் தன்னை சுற்றி இடைவிடாது பரப்பி நிற்பது போல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நல்ல தீய குணங்களை இச்சைகளையும் நோய் ஆரோக்கிய பிராண வாயுக்களையும் அணுக்களையும் தன்னை சுற்றி ஓயாது பரப்பி தன் சூழ்நிலைகளையும் அங்கு அணுகுவோரையும் இடைவிடாது பாதித்து கொண்டே இருக்கிறான். அது பிறருக்கு நன்மையை பயக்குமாயின் இவனுக்கு புண்ணியம் உண்டாகும், தீமை பயக்குமாயின் அது பாவத்தை தரும். அதனாலேயே எவ்வளவு ஒதுங்கி இருந்த போதிலும் எவனுக்கும் தனக்காக மட்டும் வாழுதல் இயற்கையில் இல்லாத காரியம் ஆகும். இதுதான் இந்த தலைப்பு. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.